ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ராஜசேகரன் ஃப்ரம் ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 8/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல்ஸ்: டிஎன் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், இந்தியா சைனா மிலிட்ரி டாக், நெட் ஜீரோ ரேஸ்னு ஒரு எடிட்டோரியல், போச்சிங் இன் ஒடிசா, இந்தியா ஏசியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி பை 2013 ஒரு ஆர்டிக்கல், என்எஸ்ஓ ஜிடிபி க்ரோத் அட் 9.2% ஒரு ஆர்டிக்கல், அப்புறம் மிசலேனியஸ் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபோ மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 வித் மென்டார்ஷிப்போடு போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஜாகிரஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இப்படி எல்லா கோர்சஸும் போயிட்டுருக்கு. இதோட அமௌண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பிடிஎஃப்லேயே. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப், டெலகிராம் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இது கான்டாக்ட் பண்ணி உங்களோட குவரிஸ் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ஸ்டாவில் ஸ்டடி படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த பிடிஎஃப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு கோட் பார்த்துருவோம். மேஜிக் இஸ் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். இஃப் யூ கேன் மேக் தட் ஹேப்பன், யூ கேன் மேக் எனி திங் ஹேப்பன். ஓகேவா? மேஜிக் இஸ் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். அதாவது நம்மளே நம்புறது தான் ஒரு மேஜிக். அதை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோன்னா நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியும். ஓகேவா? இந்த கோட்டோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டிக்கல் தமிழ்நாடு பேஸ்டு, லைக் தமிழ்நாடுலேருந்து சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் எஸ்டிமேட்டட் ப்ரெசன்டர்னு ஒரு ஆர்டிக்கல். இதில் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதாவது சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்னா என்னென்னு பார்த்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி பட்ஜெட்னா என்னென்னு தெரியணும். ஸோ பட்ஜெட்டில் ஒரு பாட்டு தான். ஆக்சுவலாக பட்ஜெட்னா கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட்னு இல்லை, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஆர்டிக்கல் 112 தான் சொல்லியிருக்காங்க ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. அதை தான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னா, ரெசிப்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுக்கு வர்ற ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம செலவு பண்ணுறது, இதெல்லாம் தான் பட்ஜெட்டில் இருக்கும். பட்ஜெட்டோட டேர்ம் ஆக்சுவலாக ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31, அந்த 1 இயர், ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31 வரையும் இருக்க தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர். இதை ஃபுல்லாக இதோட கணக்கு வழக்கில் பார்க்குறது தான் பட்ஜெட். ஓகேவா? பட்ஜெட் பற்றி ஃபுல்லாக எடுத்துடலாம்னு நினச்சேன், பட் நம்ம ரொம்ப டீவியேட் ஆகும் இந்த டாப்பிக்லேருந்து. அதுவும் இல்லாமல் இப்போ பிப்ரவரியில் எப்படியும் பட்ஜெட் பற்றி தான், பிப்ரவரி ஃபுல்லாகவே பட்ஜெட்னா ப்ரெசென்ட் பண்ணோன்னே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பட்ஜெட்னா என்னென்னு கவர் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் வந்தனால ஸோ பட்ஜெட்டோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்ப்போம். அதுவே கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ பட்ஜெட்டுன்றது மெயின், பட்ஜெட்டுன்றது இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதோட தேவைப்படுறப்ப இதெல்லாம் பண்ணுறது. ஓகேவா? அதர் டைப்ஸ், இதெல்லாம் ஒரு டைப்ஸ். பட்ஜெட் போக, பட்ஜெட் எப்பயும் மேண்டேட்ரி, அது போக தேவைப்பட்டா பண்ணுறதுக்கு இத்தனை இது இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம கிராண்ட்ஸ்னு சொல்லுவோம். பட்ஜெட்னு சொல்லலாம், கிராண்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னால எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா, அதாவது பட்ஜெட்டில் ஒன்று சொல்லி வாங்கியிருப்போம். ஓகேவா? பட்ஜெட்டில் இந்த ஒரு ஸ்கீமுக்கோ இல்லை இந்த ஒரு ப்ராசஸ்க்கோ இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்போம். அந்த அமௌண்ட் நம்மளுக்கு பத்தலை, இன்சஃபிஷியன்ட்னா எக்ஸ்ட்ராவாக வாங்குவோம்ல, அதுதான் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட். இட் இஸ் கிராண்டட் வென் அமௌண்ட் ஆத்தரைஸ்டு பை த பார்லிமெண்ட் த்ரூ த அப்ராப்ரியேஷன் ஆக்ட் ஃபார் அ பர்டிகுலர் சர்வீஸ் ஃபார் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இஸ் ஃபவுண்ட் டு பி இன்சஃபிஷியன்ட் ஃபார் தட் இயர். நம்ம ஒரு ப்ராசஸ்க்காக, ஒரு ஸ்கீமுக்காக வாங்கியிருக்கோம், ஒரு ஆக்ஷனுக்காக வாங்கியிருக்கோம், அந்த அமௌண்ட் நம்மளுக்கு பத்தலை, ஸோ திரும்பியே நடுவில் வாங்குகிறோம். அதுதான் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். அடிஷ்னல் கிராண்ட் செகண்டரி. அடிஷ்னல் கிராண்ட்னா என்னென்னா, இட் இஸ் கிராண்டட் வென் நீடு ஹேஸ் அரைசன் டியூரிங் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்பான் சம் நியூ சர்வீஸ் நாட் கண்டம்ப்ளேட்டட் இன் த பட்ஜெட். இப்போ சப்ளிமெண்ட்ரிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், சப்ளிமெண்ட்ரியில் ஆல்ரெடி இந்த விஷயத்துக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருப்போம், அது பத்தலைன்னா வாங்குறது சப்ளிமெண்ட்ரி. ஆனால் இந்த டைப்பில் பட்ஜெட்லேயே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், திடீர்னு நம்மளுக்கு தேவைப்படுது, ஒரு ஸ்கீம் திடீர்னு இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு அடிஷ்னல் கிராண்ட். ஓகேவா? அந்த ஒரு நியூ சர்வீஸ்க்காக திடீர்னு கேட்குறது நாட் கண்டம்ப்ளேட்டட் இந்த பட்ஜெட், ஆல்ரெடி பட்ஜெட்லேயே இருக்காது.
அதுக்கடுத்து எக்ஸஸ் கிராண்ட்னா என்னென்னா இட் இஸ் கிராண்டட் வென் மணி ஹேஸ் பீன் ஸ்பெண்ட் ஆன் எனி சர்வீஸ் டியூரிங் ஃபினான்ஷியல் இயர் இன் எக்ஸஸ் ஆஃப் த அமௌண்ட் கிராண்டட். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக, இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 10 கோடி ரூபா வேணும் அப்படின்னு ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம செலவு பண்ணியிருக்கிறது 12 கோடி செலவு பண்ணியிருப்போம். ஸோ 2 கோடி வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வேணும். ஓகேவா? நம்ம செலவு பண்ணிட்டோம், ஆனால் நம்மகிட்ட எப்படியும் காசு இருக்கும். ஸோ 12 கோடி செலவு பண்ணிட்டோம், மிச்சம் அந்த 2 கோடி வந்து நம்மளுக்கு வேணும், அதை வந்து வாங்குறது. ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், ஒரு பர்பஸ்க்காக 10 கோடி பட்ஜெட்டில் வாங்கியிருக்கோம், ஆனால் நம்ம செலவு பண்ணும்போது 12 கோடி செலவு பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருக்க அந்த 2 கோடி வாங்குறதுக்காக பண்ணுறது தான் எக்ஸஸ் கிராண்ட். அது வந்து ஓட் பண்ணுவாங்க லோக்சபாவில் ஆஃப்டர் த ஃபினான்ஷியல் இயர். ஏன்னா ஃபினான்ஷியல் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதுவும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு வந்து கேட்குறது தான் எக்ஸஸ் கிராண்ட். அதுக்கடுத்து ஓட் ஆஃப் கிரெடிட்னா இட்ஸ் கிராண்டட் ஃபார் மீட்டிங் அன் அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் அப்பான் த ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா வென் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆர் இன்டெஃபினட் character of service, demand cannot be stated with details ordinarily given in the budget. Hence it is like a blank check given to the executive by the Lok Sabha. அதாவது ஓட் ஆஃப் கிரெடிட்னா ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சைனா, ஓகேவா? சைனாக்காக வந்து திடீர்னு நம்ம வந்து வார் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் நம்ம டிஃபென்ஸ்க்காக நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு தெரியும், டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு நிறையா வேணும். ஆனால் எவ்வளோ வேணும்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா நம்ம வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தர்றது அந்த ஓட் ஆஃப் கிரெடிட். இது வந்து ஒரு பிளாங்க் செக் மாதிரி கொடுத்துருவாங்க, நம்ம எவ்வளோ வேணாலும் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கலாம், அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஏன்னா டிஃபென்ஸ்க்கு வாங்கிக்கிட்டே இருக்கணும், நம்ம ரஃபேல் வாங்கினோம், 10 S-400 அந்த மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வர்றதெல்லாம் ஓட் ஆஃப் கிரெடிட்டில் வரும். ஓகேவா? அடுத்து டோக்கன் கிராண்ட் இஸ் கிராண்டட் வென் ஃபண்ட் டு மீட் த ப்ரொபோஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அ நியூ சர்வீஸ் கேன் பி மேட் அவைலபிள் பை ரீஅப்ராப்ரியேஷன். டிமாண்ட் ஃபார் இதுனா என்னென்னு பார்த்துருவோம். ஓகேவா? டோக்கன் கிராண்ட்னா இதுவும் ஈஸி தான், இதில் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஈஸி தான். இப்போ ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, ஏன்ற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, பின்ற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஏக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி 100 கோடி கொடுத்துருக்கீங்க, பிக்கு வந்து 50 கோடி கொடுத்துருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து செலவு வந்து ஏக்கு வந்து செலவானது வந்து 50 கோடி தான் செலவாயிருக்கு, பிக்கு 100 கோடி செலவாயிருக்கு. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏட்ட இருக்க மிச்சம் 50 கோடியை பிக்கு கொடுத்துட்டா சரியாயிருங்களா? ஸோ அந்த மாதிரி அதுதான் இங்கே ரீஅப்ராப்ரியேஷன். அதுதான் ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்க காசை இன்னொரு மினிஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, ஏன்னா இவங்க யூஸ் பண்ணல, அது அவங்களுக்கு கொடுத்தா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது தான் ரீஅப்ராப்ரியேஷன். இதுக்கு வந்து டிமாண்ட் ஃபார் த கிராண்ட் ஆஃப் டோக்கன் சம் ஆஃப் ₹1 இஸ் சப்மிட்டட் டு த ஓட் போடுவாங்கள்ல லோக்சபாவில் வந்து எல்லாத்தையும் கேட்குறக்கா ஓட் பண்ணும்போது இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ₹1 அப்படின்ற மாதிரி தான் சொல்லி டிமாண்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து எல்லாருமே ஓட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு தேவையான காசை வந்து மினிஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நம்ம மோஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும் இந்த டோக்கன் சம்மம் அப்படின்லாம். இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மினிஸ்ட்ரிகிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா காசு வந்து இன்னொரு மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறோம், அதுதான் டோக்கனாக கொடுக்குறோம். ஓகேவா? இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, ரீஅப்ராப்ரியேஷன் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஹெட் டு அனதர், அதாவது ஒன் மினிஸ்ட்ரி டு அனதர். இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் எக்ஸ்ட்ரா காசுலாம் இன்வால்வ் ஆகாது. ஒன்லி இந்த எக்ஸ்ட்ரா இங்கே செலவு பண்ணாததை இங்கே இன்னொரு மினிஸ்ட்ரிக்கு தரோம், அவ்வளோதான். இதில் சப்ளிமெண்ட்ரி, அடிஷ்னல், எக்ஸப்ஷனல் கிராண்ட்ஸ், ஓட் ஆஃப் கிரெடிட் எல்லாமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். பட்ஜெட்டுக்கு என்ன ரெகுலரான ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். ஓகேவா? நம்ம பிப்ரவரியில் பட்ஜெட் வந்துடும். ஸோ அது வந்தோடனே டீட்டெயில்டாக பார்க்க தான் போகிறோம். அப்போ இன்னொரு வாட்டியும் இதை பார்ப்போம், இது எல்லாமே என்னென்னு பார்ப்போம், ஒரு ரிவிஷனுக்காக பார்ப்போம். ப்ளஸ் அப்போ வந்து நான் பட்ஜெட் தான் என்னென்னு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லிடுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், அதாவது இந்த வருஷத்துக்கு நிறையா சப்ளிமெண்ட்ரி வாங்கியிருப்பாங்களே நடுவில், இன்னும் கொஞ்சம் வேணும்னு, அந்த மாதிரினா வாங்கினது ஃபுல்லாக சேர்த்து அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் போட்டால் இந்த வருஷத்துக்கு டோட்டலாக 3719 crore ஃபார் 2021-22 அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் வந்து எஸ்டிமேட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது அந்த கான்டெக்ஸ்டில் இருக்குது. அடுத்தது இந்த சைனா நியூஸ். இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலாக 2 நியூஸ் இருந்துச்சு இன்றைக்கி. இதில் இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து அந்த பேங்காங் லேக் அதை வச்சு இந்த இதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். LAC எல்லாமே பார்த்துட்டோம். மேப்பு
மேப்பில் உள்ளது கூட எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்த கிளாஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த இடத்துல என்னென்னா இது வந்து கொஞ்சம் புது நியூஸ். இது சின்னது தான், அதனால் இதிலே கொண்டு வந்துட்டேன். இதிலே நம்ம வாசிச்சிடலாம். இந்தியா சைனா மிலிட்ரி டாக்ஸ் லைக்லி ஆன் January 12. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சுல, அப்போலேருந்தே 2 நாட்டு மிலிட்ரியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் முடிவெடுக்கலை, செகண்ட் ரவுண்ட் முடிவெடுக்கலை. அவங்க 2 பேருமே டீலுக்கு வந்து வரமாட்டுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ 3rd முடிவெடுக்கலை, 4th அப்படியே போயிட்டே இருந்து இப்போ வந்து 13th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து October 21 நடந்துச்சு. ஓகேவா? October 2021 13th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடந்துச்சு. அப்பையும் வந்து ஸ்டேல்மேட்டில் தான் முடிஞ்சு. ஸ்டேல்மேட்னால் நம்மளுக்கு தெரியல, செஸ்ஸில் வந்து செக்மேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. செக்மேட்னால் அந்த ஸ்டேல்மேட்டுன்றது இப்போ நம்ம ஒரு மூவ் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து வந்து ஆப்போனண்ட்டால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த இது முடிஞ்சிருச்சு, கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லல. அதாவது 2 சைடுமே ஒரு தீர்வு காணாதது, அதான் ஸ்டேல்மேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி 13th ரவுண்டும் வரையும் நம்ம வந்து 13th ரவுண்டும் எந்த ஒரு டீலுமே சைன் பண்ணாததுனால இப்போ 14th ரவுண்டு வந்து January 12 வைக்க போகிறாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்களா 2 சைடும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும், நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இது ஒரு சின்ன நியூஸ் தான், அதனால் இதிலே பார்த்துட்டோம். இந்த நியூஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. இந்த சைனா பற்றி நிறையா பார்த்துட்டே தான் வரும். பேங்காங்ஸோ அவங்க 15 ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் வச்சாங்கன்னு பிளேசஸ்க்கு, அதில் மவுண்டெயின், ரிவர்ஸ் எல்லாமே வந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணாங்க, சாவரனிட்டிக்காக என்ன வேணால் பண்ணலாம் அவங்க பவுண்ட்ரியில் காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு கட்டினாங்கன்னு பார்த்தோம் பேங்காங்ஸோவில். ஸோ அந்த இதில் வந்து அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அந்த பிரிட்ஜு கட்டின கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து நியாயப்படுத்துகிறாங்க பிரிட்ஜு கட்டினது அப்படின்ற. எதனால்னா சாவரன்ட்டின்னு சொல்லி அவங்க இறையாண்மை அப்படின்னு சொல்லி அதை வந்து நிலைநிறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இது ஒரு எடிட்டோரியல், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பேட்டன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன் இன் நெட் ஜீரோ ரேஸ். நெட் ஜீரோனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். நெட் ஜீரோ அதாவது கார்பன் எமிஷன் இருக்குல்ல, கார்பன் எமிஷன் இது வந்து நம்ம எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறோமோ அது ஈக்குவல் டு எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா? எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம், எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம். இதை தான் நெட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெட் ஜீரோ. ஓகேவா? இப்போ இந்தியாஸ் பிளெட்ஜ் டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ நெட் ஜீரோனா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கார்பன் ரிலீஸ் பண்ணுறது ஈக்குவல் டு கார்பன் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாஸ் பிளெட்ஜ் டு செட்டை நெட் ஜீரோ டார்கெட் பை 2070. நம்ம வந்து இப்போதைக்கு வந்து எமிட் தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்சர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 2017 இந்தியா வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்கு. 2070 நாங்கள் வந்து 2மே ஈக்குவல் ஆக்கிடுவோம், எமிஷன் பண்ணுறதையும் அப்சர்வ் பண்ணுறதையும் ஈக்குவல் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டார்கெட் வந்து எப்போ சொன்னாங்கன்னா COP26 கிளாஸ்கோவில் நடந்துச்சுல, UK. இப்போ ரீசெண்டாக நடந்ததில் தான் இந்த இதை சொன்னாங்க. இந்த இது வந்து ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன். எதனா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அஸ் அன்டிஸ்பியூட்டட் மெக்கானிசம் டு ஹெல்ப் மிட்டிகேட் த சேலஞ்ச் ஆஃப் கிளைமேட் சேஞ்சை வந்து கிளைமேட் சேஞ்சினால் வர சேலஞ்சஸை தடுக்கிறதுக்கு ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸை இது எடுத்துரைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதை ஆல்ரெடி வந்து 2013 சொல்லிட்டு தான் இருக்காங்க. UNFCCCன்னு சொல்லுவோம், FCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு 2013 அந்த ரெடிட்னு ஒன்று வந்துச்சு, REDD+, ரெடியூசிங் எமிஷன்ஸ் ஃப்ரம் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன்னு, அலாங் வித் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்பன் ஸ்டாக்ஸ். இந்த இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டடி வச்சாங்க கிரிஸ்காம் அப்படின்னு 2017 சின்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் மட்டும் பார்ப்போம். சோர்ஸு, சின்க், இது இந்த 2 டேர்ம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோர்ஸ்னால் கார்பனை வந்து எமிட் பண்ணுறது, கார்பன் எமிஷன் பண்ணுறது வந்து சோர்ஸு, கார்பனை அப்சர்வ் பண்ணுறது சின்க். நார்மலாக சோர்ஸுன்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸு, வெஹிக்கிள்ஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சோர்ஸு. நேச்சுரலாக பார்த்தா வல்கானோ,
ஃபாரஸ்ட் ஃபயர், இதெல்லாம் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சிங்க்ன்றது பார்த்தோம்னா ட்ரீஸ், அதாவது ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து சி, ஓசன் அதெல்லாம் வந்து கார்பன் எமிஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் சிங்க்னு சொல்லுவோம். இப்போ இன் அ ஸ்டடி பை கிரிஸ்காம் 2017 ஸ்டடி பை கிரிஸ்காம் 2017 லேண்ட் பேஸ்டு சிங்க்னு சொல்கிறாங்க. லேண்ட் பேஸ்டு சிங்க்னு சொல்கிறது, சிங்க்னா அப்சர்வ் பண்ணுறது, லேண்ட் பேஸ்ட்னா இங்கே சி எடுத்துக்க முடியாது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரஸ்ட்டை சொல்கிறாங்க. மெயினாக ஃபாரஸ்ட்டு சொல்கிறாங்க. லேண்ட் பேஸ்டு சிங்க்னா ஃபாரஸ்ட். அதை வந்து நேச்சுரல் கிளைமேட் சொல்யூஷன்ஸ் விச் ஆல்சோ இன்க்ளூட் ஃபாரஸ்ட் கேன் ப்ரொவைட் அப் டு 37% ஆஃப் எமிஷனை வந்து இது ரிடக்ஷன் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக எடுத்துக்கிறோம். அதனால குளோபல் டெம்பரேச்சரை வந்து நம்ம 2 டிகிரிக்கு பிலோவாகவே வச்சுக்கலாம், ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசெண்ட் ரிசர்ச் ஹவ் ஃபேவர்டு நேச்சுரல் ரீஜென்ரேஷன் மாடல் ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஓவர் எக்ஸிஸ்டிங் மச் ஹைப்டு மோட் ஆஃப் ட்ரீ பிளான்டேஷன் சச் அஸ் ஃபாரஸ்ட் ஆர் செட் டு செக்யூர் நியர்லி 32% கார்பன் ஸ்டோரேஜ். 32% கார்பன் ஸ்டோரேஜ் இது பண்ணலாமா, ஆஸ் பர் ஒன் ரிப்போர்ட் ஆஃப் த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், IPCCன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் கோட் பண்ணலாம் மெயின்ஸ் ஆன்சரில். குரூப் 1, குரூப் 2 UPSCலாம் அதெல்லாம் கோட் பண்ணலாம். அடுத்து கண்டினியூ டீக்ரடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, தோ இந்தியா இஸ் செட் டு ஹாவ் இன்க்ரீஸ்ட் இட்ஸ் ஃபாரஸ்ட் கவர் பை 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் லாஸ்ட் 6 years. ஓகேவா, நம்ம என்ன தான் 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் டீக்ரடேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்டை டீக்ரடேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு வந்து அவங்க எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 1989 இதுபடி 2,57,409 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது நம்மளோட ஜாகிரபிக்கல் ஏரியாவில், ஹோல் இந்தியாவில் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் 7.83% வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட் கேட்டகரியாக இருந்துச்சு, ஹேவிங் டென்சிட்டி ஆஃப் 10 to less than 40%. ஓகேவா, ஓப்பன் ஃபாரஸ்ட் கேட்டகரி அதில் வந்து டென்சிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கும், 10 to less than 40%. ஆனால் இப்போ இன் 30 years இந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஹேஸ் பீன் in 2019 this has been increased to 3,04,500 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 9.26 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திஸ் மீன்ஸ் எவ்ரி இயர் ஆன் ஆவரேஜ் நியர்லி 1.57 lakh ஹெக்டேர் ஆஃப் த ஃபாரஸ்ட் வாஸ் டீக்ரேடட். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ ஃபாரஸ்ட் வந்து இங்கே வந்து 2,57,000 இருக்குது, அது வந்து 7.83% இருந்தது, இப்போ வந்து 3 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 9.26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் எப்படி வந்து இவங்க வந்து எவ்ரி இயர் ஆன் ஆவரேஜ் நியர்லி 1.57 lakh ஹெக்டேர் ஆஃப் ஃபாரஸ்ட் வாஸ் டீக்ரேடட்னு எப்படி சொல்கிறாங்க? இந்த ரெண்டும் ஏதோ கான்ட்ராடிக்ஷனாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். பட் என்னன்னா, இந்த இடத்துல சொல்கிறது ஓப்பன் ஃபாரஸ்ட். ஓப்பன் ஃபாரஸ்ட்னால் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபாரஸ்ட் இருக்குது, ஓப்பன் ஃபாரஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது. ஓகேவா, ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்குன்னா ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் கம்மியாக தான் ட்ரீஸ் இருக்கும். இப்போ இது வந்து இதோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால நம்ம வந்து டீக்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதோடது கூடலை, ஃபாரஸ்ட்டோட இது கூடலை, நம்ம வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட்டோடது கூடுது. ஸோ இது தெரிஞ்சுக்கணும்னா இந்த டயக்ராம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இது பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதாவது வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து டென்சிட்டி வந்து 70%. அதாவது 70%னால் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு 100 மீட்டர்னால் அதில் வந்து 70 ட்ரீஸ் இருக்குது, ஒரு 100 மீட்டரில் 70 ட்ரீஸ் இருக்குன்னா அது வந்து டென்சிட்டி அதிகம் அப்படின்னு வச்சுட்டோன்னா, இங்கே வந்து மாட்ரேட்லி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் பிட்வீன் 40 to 70. ஓகேவா, இது வந்து 40 to 70 ட்ரீஸ் பெர் 100 மீட்டர் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் 10 to 40 இதுதான் வந்து இப்போ சொல்லியிருக்குது, இதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. இது வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட். 10% கீழே இருந்துச்சுன்னா ஸ்க்ரப்னு சொல்லுவோம், நான் ஃபாரஸ்ட்னா அங்கே இதுவே கிடையாது. ஓகேவா, இப்போ இங்கே சொல்லியிருக்க ஓப்பன் ஃபாரஸ்ட். ஓப்பன் ஃபாரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, டென்சிட்டி இல்லாதது இன்க்ரீஸ் ஆகுறனால நம்ம வந்து இப்போ டிகிரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தாலே தெரியுதுல, டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாகவே காடாக இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரீ, இங்கே ஒரு ட்ரீ, இந்த மாதிரி அங்கங்கே தான் இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ரெண்டு இதுவும் ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னு. ஓகேவா, இந்த ரெண்டு இதுவும். அடுத்தது, this degradation highlights the presence of anthropogenic pressures including encroachment, grazing, fire which our forests are subjected to. இதில் anthropogenic அப்படின்னா என்னன்னு தெரியணும். anthropogenicனா human caused. ஓகேவா, ஹியூமன் தான் அதில் ஃபேக்டர்.
மெயினான ஃபேக்டர். ஹியூமனால் வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் என்னென்னா என்க்ரோச்மெண்ட், அதாவது அந்த இடத்துல போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறது, கிரேசிங், நம்ம அனிமல்ஸை வந்து மே விடுறது, ஃபாரஸ்ட் ஃபயர் நம்மளால் ஹியூமன்ஸ்னால் வர்றது, இதனால் டீக்ரேடேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. having diverted nearly 1.5 million hectares of forest since 1980 for developmental activities. நம்ம டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக மட்டும் 1.5 million hectares of forest நம்ம அழிச்சிருக்கோம். and losing nearly 1.48 million hectares of forest to encroachers coupled with intricate link between poverty and unemployment. India is witnessing enormous degradation of forest and deforestation அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து terms of engagement. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா மேட் இட்ஸ் அட்டம்ப்ட் இன் 1990 டு என்கேஜ் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஃபஸ்ட்டு லோக்கல் கம்யூனிட்டிஸை நம்ம வந்து கொண்டு வரணும், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ எ பார்ட்னர்ஷிப் மோட் ஒயில் ப்ரொடெக்டிங் அண்ட் மேனேஜிங் ஃபாரஸ்ட் அண்ட் ரீஸ்டோரிங் வேஸ்ட் லேண்ட்ஸ் வித் த கான்செப்ட் ஆஃப் கேர் அண்ட் ஷேர். அதாவது லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன்வால்வ் பண்ணால் தான் அவங்க அந்த இடத்துலையும் இருக்க வைக்க முடியும், ப்ளஸ் அதை சேஃபாகவும் பார்த்துக்க முடியும். சேஃபாகவும் பார்த்துக்கலாம், அவங்களுக்கும் ஒரு இடம் தந்த மாதிரி இருக்கும். ஸோ சஸ்டைனபிளாக இருக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி என்கேஜ் பண்ணாங்க லோக்கல் கம்யூனிட்டியை. லேட்டர் த கான்செப்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஃபாரஸ்ட் டெவலப்பிங்கே ஒரு ஏஜென்சிஸ் கொண்டு வந்தாங்க டு கன்சாலிடேட் த எஃபர்ட்ஸ் இன் அட்டானமஸ் மாடல் விச் பேவ்டு த வே ஃபார் ஃபண்ட் ஃப்ளோ ஃப்ரம் வேரியஸ் அதர் சோர்சஸ் டு ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். ஓகேவா. ஃபாரஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணணுன்ட்டு ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், அதுக்கு வந்து வேரியஸ் சோர்சஸ்லேருந்து ஃபண்டெல்லாம் போகுது. அந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுறோம். த எஃபர்ட்ஸ் டு மேக் திஸ் பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் ஆப்ரேட்டிவ் ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியர்லி 1.18 lakh ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். இத்தனை கமிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ. 1.18 lakh ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் மேனேஜிங் ஓவர் 25 million hectares ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேவா. 25 million hectares ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா. மோஸ்ட் ஆஃப் திஸ் becomes active and operative while implementing various projects financed by external agencies such as வேர்ல்டு பேங்க். இந்த நம்ம ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிறதுக்கு யாரோட சப்போர்ட்லாம் இருக்குன்னா, வேர்ல்டு பேங்க், ஓவர்சீஸ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஃபண்ட் OECF ஃபண்ட் ஜப்பானோடது, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் DFID, யுனைடெட் கிங்டம் அண்ட் EU, இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது. ஹவவர் the completion of the project period and lack of subsequent funding affected their functionality. இதெல்லாம் இருந்தாலும் அந்த நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோன்னா அதுக்கான டைம் வந்து அந்த டைமுக்குள்ளே முடிக்க மாட்டோம். ஸோ அதுவும் ப்ளஸ் ஃபண்டிங், நம்மளுக்கு கிடைக்கிற ஃபண்டிங்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபண்டிங் பத்தாததுனால அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் டியூ டு லேக் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன்க்ளூடிங் அசோசியேட்டட் NGOஸ்னால் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து லோக்கல் கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷனும் கம்மியாகுது, அவங்களோட சப்போர்ட்டும் குறையுது. இன்க்ளூடிங் NGOs, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து ஃபாரஸ்ட் டிகிரேடேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸப்ட் ஃபார் நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ரீன் இண்டியா இன் ஆல் அதர் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம். அதாவது எக்ஸப்ட் நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ரீன் இண்டியா, நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ரீன் இண்டியா தவிர மிச்ச சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் எல்லாமே என்னென்னா ப்ராஜெக்ட் டைகர். அதுக்கு முன்னாடி நான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டுனாலும் சொல்லியிருக்கேன், 2 இருக்குது. இதுவும் நம்ம 2-3 வாட்டி பார்த்துருவோம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், ஓகேவா. செக்டார் ஸ்கீம், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் 2 இருக்குது. செக்டார் ஸ்கீமில் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங். இதில் ஷேர் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி வந்து 70-30 அந்த மாதிரி, அல்லது 60-40 அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. 60 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 40 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், ஆர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீலுக்காக 70-30 அந்த மாதிரி நிறையா ரேஷியோஸில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸ்பான்சர்ட்னா ஷேர் பண்ணிப்பாங்க, செக்டார்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 100% போட்டுருவாங்க. ஓகேவா. இதில் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, ஸோ ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்னென்னா ப்ராஜெக்ட் டைகர், fire management, integrated development of wildlife habitats, including compensatory afforestation management and planning authority, கேம்பான்றது வந்து மெயினாக எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து என்லார்ஜ் பண்ணணும், ஆனால் இது ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ இந்த இடத்த எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனது. ஸோ இந்த இடத்த எடுத்துக்கலாம். இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஃபாரஸ்ட் ஏரியாவை எடுத்துக்கிட்டு, இதுக்கு பதிலாக இதே அளவில் ஒரு இடத்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் பிளான்ஸ் வச்சு
ஃபண்டு கொடுக்கணும். ஃபண்டு கொடுத்து அந்த கேம்பான்ற ஒரு இதுக்கு அத்தாரிட்டிக்கு வந்து நீங்கள் ஃபண்டு கொடுப்பீங்க. இதோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ட்ரீஸ் பிளான் பண்ணி இதுக்கு ஈடு செஞ்சுக்கிடுவாங்க இந்த பிளேஸ்க்கு பதிலாக. ஸோ இதுதான் கேம்பா. த லேக் ஆஃப் ப்ரையாரிட்டி அண்ட் policy support to ensure the participation of local communities via institutions of joint forest management committees slowly made their participation customary. So the lack of priority, policy support இது எல்லாமே குறையுது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் காஸ்ட் a gradual decline in their effectiveness. இதனால எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி எல்லாமே போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் லோக்கல்ஸ். The role of local institutions of Gram Panchayat or joint forest management committees is now restricted to be a consultative institution. இப்போ வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் பார்ட்னர்ஸ் இன் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், முன்னாடி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்த்துக்கிறதுக்காக பிளானிங்லேயும் ப்ளஸ் அதில் இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் அவங்களுக்கு பங்கு இருந்துச்சு. இப்போ ஒன்லி அவங்க கன்சல்டேஷன் மட்டும்தான், ஒரு அட்வைஸ்க்காக கேட்டுக்கிறது அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வேல்யூஸ் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்தர் அஃபெக்ட்ஸ் த ஹார்மனி பிட்வீன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ் என்டேஞ்சரிங் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரிலாம் லோக்கல் பார்ட்டிசிபேஷன் சப்போர்ட் அது எல்லாமே குறையும் போது இது வந்து ஃபர்தர் வந்து அந்த ஹார்மனி பிட்வீன் அந்த நல்லிணக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அது பிட்வீன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து டேஞ்சர் ஆக்குது. ஸோ இன்னும் வல்னரபிள் ஆக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. This is more relevant while taking up the restoration activities including tree plantation outside the designated forest areas, where motivation and encouragement of stakeholders, especially panchayat and urban local bodies are crucial. இப்போ கேம்பா பார்த்தோம். கேம்ப் வந்து இதான் ஃபாரஸ்ட்டு இந்த இடத்துல அது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புதுசாக இந்த இடத்துக்கு பதிலாக இது கொண்டு வரோம்னா, ஸோ அதுக்கு வந்து லோக்கல் கம்யூனிட்டி சப்போர்ட் வேணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாததுனால நம்ம வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் இல்லாததுனால இன்னும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் கமிட்டட் அட் கிளாஸ்கோ, இந்தியா வில் ஹாவ் டு ஃபோக்கஸ் மச் மோர் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிவைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் டு அச்சீவ் த நெட் ஜீரோ டார்கெட்ஸ். இது மட்டும் பத்தாது, இன்னும் நம்ம கிளாஸ்கோவில் சொன்னபடி 2070 நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா நெட் ஜீரோவை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நம்ம டார்கெட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெப்ளிகேட் தெலுங்கானா மாடல். இல்லை அந்த எடிட்டோரியலில் கடைசி பேரால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தெலுங்கானா மாடல் ஒன்று இருக்குது, அதை வந்து நம்மளே யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, டு அச்சீவ் த நெட் ஜீரோ டார்கெட்ஸ் தேர் இஸ் அ நீட் டு ரீவிசிட் அவர் எக்ஸிஸ்டிங் லீகல் அண்ட் பாலிசி மெக்கானிசம். இன்சென்டிவைஸ் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வரணும், கிஃப்ட் ஆர் மணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி இன்சென்டிவைஸ் பண்ணணும். லோக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்கள இன்சென்டிவைஸ் பண்ணிவிட்டு and ensure fund flow for restoration interventions, duly providing for the adequate participation of local people in planning and implementation through the local institutions. இந்த மாதிரி political priority and appropriate policy intervention. Political priority வேணும். as done recently in Telangana by amending the Panchayat and Municipality Acts வந்து environment concernsக்காகவே அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேட்டிங் ப்ரொவிஷன் ஃபார் க்ரீன் ஃபண்டுன்னு அஃபாரஸ்டேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. தெலுங்கானா ஹரிதா நிதி, ஓகேவா? க்ரீன் ஃபண்ட் ஆர் தெலுங்கானா ஹரிதா நிதி ஃபார் ட்ரீ பிளான்டிங் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நீட் ரெப்ளிகேஷன் இன் அதர் ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கொண்டு வரணும், நேஷனல் லெவல்லையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. These should be supported by enabling financial and institutional support mechanisms and negotiations with stakeholders to incentivize local communities to boost efforts to conserve and develop ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ். ஓகேவா? நம்ம ஃபினான்ஷியலாகவும் இன்ஸ்டிடியூஷனலாகவும் சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸோட சப்போர்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் இன்க்ளூசிவ் அப்ரோச் வித் த பொலிட்டிக்கல் ப்ரையாரிட்டைசேஷன் வில் நாட் ஓன்லி ஹெல்ப் ரெடியூஸ் எமிஷன்ஸ் பட் ஆல்சோ வில் ஹெல்ப் டு கன்சர்வ் அண்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபாரஸ்ட் கவர் டு a third of our total area. இப்போ நம்ம ரொம்ப கம்மியாக தானே ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தோம் ஜாகிரபிக்கல் ஏரியாவில், அதில் வந்து 1/3 ஆச்சும் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட எமிஷன்ஸும் ரெடியூஸ் பண்ணுவோம், நம்மளோட டார்கெட்ஸும் 2070 அச்சீவ் பண்ணலாம், நம்மளோட ரிசோர்ஸஸையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஹெல்த்து, இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இதனால் வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துட்டு அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக. இதில் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இப்போ இந்தியாவோட டார்கெட் நம்ம பார்த்தோம், ஓகேவா? இந்தியாவோட டார்கெட் வந்து 2070 நெட் ஜீரோன்னு பார்த்தோம். இது கிளாஸ்கோவில் நிறையா கண்ட்ரிஸ் சொல்லியிருப்பாங்க.
லைக் எக்ஸாம்பிள் யூஎஸ் சொல்லியிருக்காங்க, சைனா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு மட்டும் தெரிஞ்ச ஒரு 2-3 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து, rampant poaching in Odisha indicates massive network in operation. ஓகேவா? rampant poaching அதாவது போச்சிங்னாலே இல்லீகலாக கில் பண்ணுறது அனிமலை, ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணுறது, அந்த மாதிரி வேட்டையாடுறது, தமிழில் வேட்டையாடுதல்னு சொல்லுவாங்க போச்சிங்னா. ஸோ ஒடிசாவில் வந்து இது வந்து அதிக லெவலில் நடக்குது. அப்போனா பின்னாடி வந்து ஒரு மேசிவ் நெட்வொர்க் இதுக்கு பின்னாடி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க. எஸ்டிஎஃப் இங்கே வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க வந்து இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த போலீஸ், ஒடிசாஸ் போலீஸ் க்ரைம் பிரான்ச், இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணி இதில் சீஸ் பண்ணது மட்டுமே 4 லெப்பர்ட் ஸ்கின்ஸ் இந்த பாஸ்ட் 10 days. இந்த கடைசி 10 நாளில் மட்டும் 4 லெப்பர்ட் ஸ்கின் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 25 since 2020 ஆரம்பிச்சதுலேருந்து 25 லெப்பர்ட் ஸ்கின் வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கான்டெக்ஸ்டில் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்ப்போம் என்னென்னு. த சீசர் மேடு பை, அதாவது சீசர்னால் பறிமுதல் பண்ணதுன்னு சொல்கிறோம் இல்லை, அதுதான். ஓகேவா? ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப்னா அந்த ஒடிசா கவர்மெண்ட் போலீஸால் கொண்டு வந்தது தான் எஸ்டிஎஃப்னு. அந்த தனிப்படை அமைச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி எஸ்டிஎஃப் அந்த பர்பஸ்க்காக ஸ்பெஷலாக. இட் அலோன் இண்டிகேட் மல்டிபிள் பிக் நெட்வொர்க்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் லா அஃபண்டர்ஸ்னால் விதி மீறுறவங்க, மேபி ஆப்ரேட்டிங் இன் ஸ்டேட்ஸ் ஃபாரஸ்ட். இஃப் த ஸ்டேட்ஸ் ஃபாரஸ்ட் and environment department seizure are taken into account, the number of leopards killed and the average number of poached would be significantly higher. இந்த ஸ்டேட் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சீசர் இதை வந்து எடுத்துக்கிட்டோன்னா லெப்பர்ட் எத்தனை கில்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோன்னா, போச்சிங் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இன்னும் வந்து கூடுது அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து வெறும் அந்த ஸ்கின்னு தான் வந்து 4 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை லெப்பர்ட் ஸ்கில் பண்ணது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, அக்கார்டிங் டு எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர், எ ஸ்பெஷல் ட்ரைவ் அகேன்ஸ்ட் வைல்ட் லைஃப் கிரிமினல்ஸ் அண்ட் போச்சர்ஸ் வாஸ் லான்ச் இன் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் 25 லெப்பர்ட் ஸ்கின்ஸ் தவிர த ஏஜென்சி ஹஸ் சீஸ்ட் 13 எலஃபண்ட் டஸ்க்ஸ், 13 யானை தந்தங்கள், 7 டியர் ஸ்கின்ஸ் மான் தோல், 9 லைவ் பேங்கோலின்ஸ்னால் தெரியும்ல, நம்ம கோவிட் வந்தப்போ கூட இதுதான் வந்து கோவிட் காஸ் பண்ணுச்சு அப்படின்னு வந்து அது வந்து ரூமர்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேங்கோலின் ஒரு ஆன்டீட்டர், ஸ்கேல்ஸ் இருக்கும் அது மேலே. ஸ்கேல்ஸ்னால் அந்த செதில்கள்னு சொல்லுவாங்களா அது. மோர் தேன் 16 kgs ஆஃப் பேங்கோலின் ஸ்கேல்ஸ், 16 kgs ஆஃப் 16 கிலோ ஆஃப் பேங்கோலின் ஸ்கேல்ஸ் வந்து அந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அரெஸ்டட் 55% ஆன் சார்ஜ் ஆஃப் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் வைல்ட் லைஃப். 55% வந்து இது பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலில் டிராஃபிக் அப்படின்றது வந்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிக்கலில் டிராஃபிக்னா என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிராஃபிக்ன்ற நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம டிராஃபிக்னா என்னென்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி போச்சிங் இல்லீகலாக வந்து வைல்ட் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி க்ரைம்லாம் வந்து இதுக்கு கீழே தான் வரும். டிராஃபிக்னா என்னென்னா வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங் நெட்வொர்க். இது வந்து ஒரு வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங். இப்போ வைல்ட் லைஃப்பை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இது வந்து போச்சிங்கால் பண்ணதா அப்படின்ற மாதிரி, போச்சிங்கால் இல்லீகலாக எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படி மாதிரி அந்த மாதிரி. இட் இஸ் அ லீடிங் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது ஒரு NGO working on the wildlife trade in the context of both biodiversity conservation and sustainable development. It is a joint program. டிராஃபிக்ன்றது ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராம் 2 பேரால். ஒன்று WWF வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுனாலையும், IUCNன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இவங்க தான் அந்த ரெட் லிஸ்ட்டுன்னு சொல்லி ரெட் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் வந்து வல்னரபிள், என்டேஞ்சர்ட் அந்த மாதிரிலாம் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அது வந்து அந்த IUCN தான். இவங்கள பற்றி நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இதுவும் கொண்டு வந்துருக்கேன் இவங்க 2 பேரை பற்றி. டிராஃபிக்னா என்னென்னு பார்த்துட்டு இவங்க 2 பேரை பற்றி பார்ப்போம். டிராஃபிக் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1976, has developed into a global network, research driven and action oriented, committed to delivering innovative and practical conservation solutions. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கேம்பிரிட்ஜ் UKல இருக்குது. It aims to ensure the trade in the wild plants and animals is not threat to the conservation of nature. அதுக்கப்புறம் illegal wildlife trade is one of the main reasons that many species are endangered. ஆபத்தின் இதில் போகுது அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ரைனோ போச்சிங் டு ஃபியூல் டு டிமாண்ட் இல்லீகல் ரைனோ ஹார்னுக்காக இது பண்ணி 2011 மட்டும் 448 ரைனோஸ் வந்து போச் பண்ணியிருக்காங்க, வேட்டையாடி இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும்
2011 மட்டும் 448 ரைனோஸை வந்து அதோட ஹார்னுக்காக வந்து வேட்டையாடி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து இப்போ டிராஃபிக் பார்த்தோம். அதுக்கடுத்து டிராஃபிக் என்னென்ன டிராஃபிக் வந்து எதோட ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப்பு, WWF ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் WWF அண்ட் IUCN பார்த்தோம்னா. ஸோ ஃபஸ்ட்டு WWFனா என்னென்னு பார்ப்போம். வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர். இது வந்து வேர்ல்ட்ஸ் லீடிங் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஒர்க்ஸ் இன் மோர் தென் 100 கண்ட்ரீஸில் இது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1961. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கிளாண்ட், சுவிட்சர்லாந்து. ஓகேவா? இட்ஸ் மிஷன் இஸ் டு conserve nature and reduce the most pressing threats to diversity of life in earth. WWF வந்து collaborates at every level with people around the world to develop and deliver innovative solutions that protect communities, wildlife and the places in which they live. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்தந்த லோக்கல் பீப்புளோட இது பண்ணி இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அனிமல் கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து IUCN இதுனா என்னென்னு பார்த்துருவோம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN சொல்லுவாங்க. IUCN is a membership union uniquely composed of both government and civil society organization. இது வந்து கிரியேட் பண்ண 1948. இது global authority on the status of natural world and measures needful to safeguard it. இதுவும் வந்து ஆக்சுவலாக கிளாண்ட் தான் சொல்லுவாங்க. IUCN கிளாண்ட், சுவிட்சர்லாண்ட் சொல்லுவாங்க. ஹெட் குவார்ட்டர் அங்கே இருக்குது. IUCN ரெட் லிஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, ரெட் லிஸ்ட்னு ஒன்று வந்து இவங்க தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் இன்வென்ட்ரி ஆஃப் த குளோபல் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ். ஒவ்வொரு பிளான்ட் அனிமல், அதாவது ஆபத்தில் இருக்க பிளான்ட்ஸ் அனிமல் ஸ்பீசிஸ்க்கெலாம் அதில் நேம் போட்டு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அழிவில் இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா, அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த லிஸ்ட்டில் வந்து இதெல்லாம் இருக்கும். IUCN ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸில் அந்த இருக்குல்ல 9 கேட்டகரிஸ் இருக்கான் மொத்தம். நாட் எவாலுவேட்டட்லேருந்து, நாட் எவாலுவேட்டர்னா அதை பற்றி டீட்டெயிலே இல்லை அப்படின்றதுலேருந்து எக்ஸ்டின்ட் வரையும். எக்ஸ்டின்ட்னா அழிஞ்சு போனது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இது சொல்லுவோம், மேமோத் அதெல்லாம் சொல்லுவோம்ல. நம்ம இந்த ஐசேஜ் மூவிஸில் வர்றது மோஸ்ட்லி எல்லாமே வந்து எக்ஸ்டின்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, வல்னரபிள், அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஞ்சர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நேமிங் பண்ணுவாங்க. இதுவும் நம்ம ஒரு நாள் பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். It is recognized as the most authoritative guide to status of biological diversity. It's key indicator for SDG. SDGனா நேற்று தான் எடுத்தேன், என்னென்ன SDG இருக்குது. 17 goals, 169 targets அப்படின்லாம் பார்த்தோம். 17 goals என்னென்ன ஒன்று நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐச்சி டார்கெட்ஸ், அதுக்கெலாம் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, நாட் எவாலுவேட்டட், டேட்டா டெஃபிஷியன்ட், டேட்டா இல்லை, நாட் எவாலுவேட்டட், லீஸ்ட் கன்சர்ன், அதனால் கவலைப்பட தேவையில்லை. நியர் த்ரெட்டன், கொஞ்சம் ஆபத்தானது, அதாவது ஆபத்தில் இருக்குது. அதுக்கடுத்து வல்னரபிள், இன்னும் கொஞ்சம் ஆபத்தில் இருக்குது. என்டேஞ்சர்ட், இதில் போக போக ஆபத்தை, அதுக்கான வல்னரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், எக்ஸ்டின்ட் இந்த வைல்டு. எக்ஸ்டின்ட் இந்த வைல்டுனா ஃபாரஸ்ட்டில் அவ்வளோதான். அதை வந்து ஜூஸ் அந்த மாதிரி ஒரு நம்மளாக கன்சர்வேஷனுக்காக மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்டின்ட்னா அவ்வளோதான், அது கன்சர்வேஷனுக்காக கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி. அடுத்த ஆர்டிக்கல், இந்தியா டு சர்பாஸ் ஜப்பான் அஸ் ஏசியா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி பை 2030. ஓகேவா? இது யார் சொல்லியிருக்காங்கன்னா IHS மார்க்கெட். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம், ஒரு எஸ்டர்டேவா டே பிஃபோர் எஸ்டர்டே தான் பார்த்தோம். IHS மார்க்கெட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம அது கிளாஸில் பார்த்தோம். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஆர்டிக்கிள்குள்ளே போகலாம். இந்தியா இஸ் லைக்லி டு ஓவர்டேக் ஜப்பான் ஆஸ் த ஏசியா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி பை 2030. நம்ம வந்து 2030 இப்போ க்ரோ ஆகிற மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஜிடிபி வந்து ஜப்பானோட இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஜப்பானோட இன்க்ரீஸ் ஆகிட்டோம்னா ஏசியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயிடுவோம். ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஆல்சோ அந்த இதில் ஜப்பானை மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, UK இதையும் சர்பாஸ் பண்ணி இவங்களையும் தாண்டி வேர்ல்டுலேயே நம்பர் 3க்கு வந்துடலாம் அப்படின்னு IHS மார்க்கெட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிடிபினா என்னன்னு. பட் ஒருவேளை ரொம்ப புதுசாக இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்களுக்காக லைட்டாக சொல்கிறேன். ஜிடிபினா என்ன ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஜிடிபின்றது ஒரு எக்கனாமிக் டேர்ம். அதாவது இட் இஸ் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் அ கண்ட்ரி டியூரிங் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம், நார்மலி அ இயர். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு இயரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா எடுத்துக்கோங்க. இந்தியாவில் ஒரு இயரில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண டோட்டல் குட்ஸோட
குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ இருக்குல்ல, அதுதான் ஜிடிபின்னு சொல்லுவோம். இப்போ ஜிடிபி growth rate இஸ் an important indicator ஃபார் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. இதை வந்து யார் வந்து எஸ்டிமேட் பண்ணுவா, யார் கால்குலேட் பண்ணுவான்னா சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து யார் கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மாஸ்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு சின்னது தான், இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சின்ன பேசிக் தான், தெரிஞ்சுக்கிறதுல ஒன்று இதில் எல்லாம் திரும்ப எடுத்தாலும் ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நீங்களும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து கரண்ட்லி இங்கே கொடுத்துருக்குது, கரண்ட்லி இந்தியா இஸ் த 6th largest எக்கானமி பிஹைண்ட் யார் இருக்கா, யூஎஸ், சைனா, ஜப்பான், ஜெர்மனி, யூகே, இவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு கீழே வந்து நம்ம 6th இருக்கும். இந்தியாஸ் நாமினல் ஜிடிபி. ஓகே, நம்மளுக்கு ஜிடிபினா என்னென்னு தெரியும், நாமினல் ஜிடிபினா இங்கே என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். இது ஜிடிபி இருக்குது, இதில் 2 டைப் இருக்குது, ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபினா நம்ம ஜிடிபியை மார்க்கெட் ப்ரைஸ், இப்போ இருக்க ப்ரெசென்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸில் பண்ணால் அது வந்து நாமினல் ஜிடிபி. அதே இது நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ப்ரைஸில் வச்சுட்டு அந்த இதுக்கேற்ற மாதிரி பண்ணோம்னா அது வந்து ரியல் ஜிடிபி. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ், ப்ராடக்ட்டோட வேல்யூஸ்லாம் கால்குலேட் பண்ணோம்னா இது ரியல் ஜிடிபி. அதே இது நாமினல் ஜிடிபியில் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த இது வந்து நாமினல் ஜிடிபி 2 இருக்குது. ஸோ இங்கே நாமினல் ஜிடிபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஃபோர்காஸ்ட் டு, எதிர்பார்க்குறாங்க, ரைஸ் ஃப்ரம் 2.7 ட்ரில்லியன், இப்போ வந்து 2.7 ட்ரில்லியன். நம்ம 5 ட்ரில்லியன் தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த கோல் செட் பண்ணியிருக்காங்க, $5 trillion ஆகணும். அந்த இயர் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வந்து எந்த வருஷத்துக்குள்ளே $5 trillion போகணுன்றது நம்ம டார்கெட்டாக வச்சு செட் பண்ணி அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். $5 trillion. இப்போதைக்கு நம்ம வந்து 2.7 ட்ரில்லியன் 2021 இருக்கோம். 2030 வந்து $8.4 trillion போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஐஹெச்எஸ் மார்க்கெட் சொல்கிறாங்க. இது வந்து எதனாலனா ரேப்பிட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்கனாமி, அதாவது ரேப்பிடாக எக்கனாமி வந்து நம்ம எக்கனாமி க்ரோத் ஆகுது, ரிசல்ட்டிங் இன் இந்தியாஸ் ஜிடிபி எக்ஸீடிங் ஜப்பானிஸ் ஜிடிபி பை 2030, மேக்கிங் இந்தியாஸ் த லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் ஏசியா பசிபிக் ரீஜன். இதுக்கு மெயினான ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லுவாங்க. மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப க்ரோ ஆகிட்டுருக்கு மிச்ச கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது, அதுக்காக. ஸோ பை 2030 இந்தியன் எக்கானமி வுட் ஆல்சோ பி லார்ஜஸ்ட் இன் சைஸ் தேன் லார்ஜஸ்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் எக்கனாமிஸ் ஆஃப் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகேவோட நம்மளோட எக்கனாமி வந்து லார்ஜர் இன் சைஸாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் ஃபேக்டர் ஃபார் இந்தியா இஸ் இட்ஸ் லார்ஜ் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் மிடில் கிளாஸ். சொல்லியிருந்தேன்ல, மிடில் கிளாஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதனால அப்படின்ற மாதிரி. விச் இஸ் ஹெல்பிங் டு ட்ரைவ் கன்சியூமர் ஸ்பெண்டிங். கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மிடில் கிளாஸ் வளர நம்மளாம் என்ன, மிடில் கிளாஸ் வளர்ந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா திங்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து கண்ட்ரிஸ் எக்கனாமி வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படின்றனால. ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகம் வேறு. ஸோ நம்ம க்ரோ ஆகிறனால எக்கனாமி வந்து ரொம்ப நல்லா க்ரோ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோர்காஸ்டிங் த கண்ட்ரிஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வில் டபுள். நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இப்போ 1.5 trillion 2020 செலவு பண்ணுறது 3 trillion by 2030 செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து த ரேப்பிட்லி க்ரோயிங் கன்சியூமர் மார்க்கெட் as well as its largest industrial sector have made India an increasingly important investment destination for multinationals in many sectors, including manufacturing, infrastructure, services. இந்த மாதிரி எல்லா செக்டார்லையுமே மல்டிநேஷ்னல்ஸ், எம்என்சி, மல்டிநேஷ்னல், அதாவது எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வந்து எம்என்சிஸ் அந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்மளோட கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரேப்பிட்லி க்ரோயிங் கன்சியூமர் மார்க்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்சியூமர் மார்க்கெட் நம்ம தான், பீப்புள். ஓகேவா? அடுத்த இந்த ஆர்டிக்கலில் அவ்வளோதான். அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். மறந்துடாமல் அந்த ஐஹெச்எஸ் மார்க்கெட் இருக்குல்ல, ஐஹெச்எஸ் மார்க்கெட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரிப்போர்ட் பார்த்தா, அந்த ரிப்போர்ட் நேம் மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணணும். இது வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்து என்எஸ்ஓ அடுத்த ஆர்டிக்கல். என்எஸ்ஓ எஸ்டிமேட்ஸ் ஃபினான்சியல் இயர் 2022 ஜிடிபி க்ரோத் அட் 9.2. இதுவும் ஆக்சுவலாக ரிலேட்டட் தான். நம்ம போன ஆர்டிக்கல் பார்த்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத் வந்து நம்மளோடது வந்து 9.2 இன்க்ரீஸ் ஆகும், 9.2% வந்து இன்க்ரீஸ் ஆகும் 2022 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்லேயே தெரியும்
நம்மளோட ஜிடிபி க்ரோத் பாருங்கள். ஜிடிபினா இப்போ தான் நம்ம என்னென்னு பார்த்தோம். ஜிடிபி க்ரோத் பாருங்கள். ஃபினான்ஷியல் 2013 5.5 6 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தோம். இது கோவிட்னால ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இப்போ வந்து 9.2 இன்க்ரீஸ் ஆகும் இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்ப்போம் டீட்டெயிலாக. இந்தியாஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுதான் ஜிடிபி, நம்ம இப்போ தான் பார்த்தோம். இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ பை 9.2% இன் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோயிங் த லாஸ்ட் ஃபிஸ்கல் இயர்ஸ் 7.3% கான்ட்ராக்ஷன் கீழே போயிருந்துச்சு, நெகட்டிவ் க்ரோத் ஆயிருந்துச்சு. 7.3% போன லாஸ்ட் இயர். பட் இந்த வருஷம் வந்து கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார்? என்எஸ்ஓ, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். என்ன தான் தேர்ட் வேவும் இருக்குது, பட் அது இருந்தாலும் அந்த அமிட்னா அது இருந்தாலும் நம்ம வந்து க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி, அதோட அஃபெக்ட் இருக்காது, நம்ம க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க கணிச்சிருக்காங்க. பட் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் 2011-12 இந்த இயர், அதாவது 2011-12 ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜிடிபி 2021 நம்ம வந்து எஸ்டிமேட்டட் வந்து 147 lakh crore, ஓகேவா? ஆனால் 2021 எவ்வளோ இருந்துச்சுன்னா 135.13 lakh crore. என்ன சொல்ல வராங்கன்னா, ஜிடிபி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இங்கே, ஓகேவா? 2011-12 பேஸ் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணோன்னா 2021 இந்த இதில் 135 lakh crore இருந்தது. இப்போ 2021-22 147 lakh crore மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுது. அந்த க்ரோத்து தான் 9.2% அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2020 இது பார்த்துக்கோங்க, இதில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகிறோம், ஓகே. என்எஸ்ஓஸ் ஜிவிஏ எஸ்டிமேட் ஷோ த மைனிங் செக்டர். ஜிவிஏனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜிவிஏனா லைட்டாக என்னென்னு பார்த்துருவோம். இதுவும் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஜிடிபி, ஜிவி எல்லாமே பேசிக்ஸ் எக்கனாமிக்ஸோடது. பட் நம்ம பார்க்குறனால அது அந்த டேர்ம்ஸ்லாம் தெரிலனா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால் லைட்டாக என்னென்னு பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துடலாம். ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட், இது வந்து ஒரு எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக் மெஷர். அது வந்து எதை மெஷர் பண்ணுன்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்பரேட் சப்சிடரி கம்பெனி முனிசிபாலிட்டி டு அன் எக்கனாமி ப்ரொடியூசர் செக்டார் ரீஜன். அதாவது இது வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் மட்டும், லைக் கார்பரேட் அந்த செக்டார் மட்டும், ஓகேவா, அந்த ரீஜியன் மட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மெஷர் பண்ணுறது வந்து ஜிவிஏன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்எஸ்ஓஸ் ஜிவிஏ மைனிங் செக்டாரில் பார்க்கும்போது க்ரோத் வந்து 14.3%. ஒவ்வொரு செக்டாருக்கு பார்க்குறது தான் அந்த ஜிவிஏ. ஸோ மைனிங் செக்டாருக்கு வந்து இவ்வளோ இருக்கும், இந்த ஜிவிஏ வந்து 14.3% இருக்கும் அப்படின்றாங்க. லாஸ்ட் இயரில் 8.5 தான் இருந்துச்சு. 8.5 அதுவும் கான்ட்ராக்ஷன் நெகட்டிவ் க்ரோத்தில் இருந்துச்சு. ஃபாலோட் பை மேனுஃபேக்சரிங் செக்டார். இது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் இந்த வருஷம் வந்து 12.5% இன்க்ரீஸ் ஆக போகுது. லாஸ்ட் 12 monthஸில் வந்து 7.2 டிக்ரீஸ் ஆச்சு, ஓகேவா? எல்லா செக்டாருமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து க்ரோ அட் 3.9% இந்த ஃபிஸ்கல் இயர் 2022. முன்னாடி வந்து ப்ரீவியஸாக 3.6 தான் இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை அண்ட் அதர் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அதுவும் வந்து 8.5% க்ரோ ஆக போகுது. லாஸ்ட் இயர் 1.9% தான் இருந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் 10.7, லாஸ்ட் இயர் நெகட்டிவ் 8.6%. ட்ரேடு, ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் அதெல்லாம் க்ரோ அட் 11.9%. லாஸ்ட் இயரில் கான்ட்ராக்ஷன் நெகட்டிவ் க்ரோத் 18.2% இருந்துச்சு. ஸோ எல்லாமே போன வருஷம் கோவிடால் அஃபெக்ட் ஆனது ஃபுல்லாக இந்த வாட்டி கூட போகுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு க்ரோத் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பாசிட்டிவ் க்ரோத். இதில் என்எஸ்ஓனா என்னென்னு பார்க்கணும். என்எஸ்ஓ தான் இதை சொன்னது. ஸோ அவங்கள பற்றி என்னென்னு பார்த்துருவோம். என்எஸ்ஓ இஸ் அன் ஏஜென்சி தட் வாஸ் ஃபார்ம்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரங்கராஜன் கமிஷன். ரங்கராஜன் கமிஷன் வச்சு தான் என்எஸ்ஓ வந்திருக்கு. த ஆஃபீஸ் வாஸ் செட்டப் டு implement and maintain the statistical standards and coordinate the statistical activities of central and state agencies in accordance with the National Statistical Commission. ஓகேவா? அடுத்து ரங்கராஜன் கமிஷன் had also recommended to set up the NSC. ரங்கராஜன் கமிஷன் தான் என்எஸ்ஓவையும் செட்டப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதேமாதிரி ரங்கராஜன் கமிட்டி தான் என்எஸ்சியவும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் கமிஷன். என்எஸ்சி வந்து யார் ஹெட் பண்ணுறான்னா, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அந்த லெவலில் இருக்கணும், ஓகேவா? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த லெவலில் உள்ள ஒரு ஆஃபீஸர். அடுத்து என்எஸ்சி வில் சர்வ் அஸ் அ நோடல் பாடி ஃபார் ஆல் கோர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா.
இந்த பார்த்துக்கோங்க. என்எஸ்சி வில் சர்வ் அஸ் அ நோடல் பாடி ஃபார் ஆல் கோர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. என்எஸ்ஓ வாஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் மெர்ஜிங். என்எஸ்ஓ வந்து இப்போ தான் என்எஸ்ஓன்னு இருக்குது. முன்னாடி என்எஸ்எஸ்ஓவும் அது ஒரு தனி ஆஃபீஸ் ப்ளஸ் சிஎஸ்ஓன்னு ஒன்று, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இது ரெண்டையும் சேர்த்து இப்போ என்எஸ்ஓன்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஆஃப்டர் மெர்ஜிங் NSSO, National Sample Survey Office, Central Statistic Office, under the Ministry of MASP, Ministry of Statistics and Program Implementation. ஓகே, அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். அடுத்து வந்து மிசலேனியஸ் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இது என்னென்னா, நம்ம பார்த்ததுனால இபிஎஸ்க்காக இடபிள்யூஎஸ்க்காக வந்து கோர்ட்டில் கேஸ் மாற்றி போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வந்து இந்த ஓபிசிக்கான 27% அப்படியே இருக்கட்டும், இந்த ரிசர்வேஷன் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்காக இருந்த 10% அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட் இயரில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே இருக்கட்டும். பட் எனக்கு வந்து இந்த வேலிடிட்டி ஆஃப் 8 lakh ஆனுவல் இதை வந்து ஃபைனல் ஹியரிங் வந்து மார்ச்சில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீட் கவுன்சிலிங்க்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்லேருந்து எல்லாமே பார்த்தோம். பார்க்காதவங்க ஒன்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸஸ் போய் பார்த்துருங்க. ரிசர்வேஷன் பேசிக்ஸ்லேருந்து இடபிள்யூஎஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நியூஸ் இந்த ஹெட்லைன் மட்டும் வாசித்தாலே நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி இந்த 3 லைன் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். அந்த லெவலுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நியூஸ் பேப்பர் படிக்க நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, லைக் இந்த 3 லைன் இப்போ வந்து இதுக்கு டைமே எடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம பழகிடலாம் போக. அடுத்து இது எப்படியும் மார்ச்சில் வரும்போது, மார்ச்சில் எப்படி அந்த ஃபைனல் ஹியரிங் வரும். ஸோ அப்போ வந்து இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து நான் எடுக்கிறேன் இடபிள்யூஎஸ் எதனால் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி எடுக்கும்போது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பார்த்ததுக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் இது கசகஸ்தான். இதுவும் நம்ம பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் ஷார்ட்டாக இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து என்னென்னா, கசகஸ்தானில் வந்து ஆயில் ரைஸ் வந்து திடீர்னு இது எல்பிஜி அந்த மாதிரி கேஸஸ், நேச்சுரல் கேஸோட விலையை வந்து டக்குன்னு டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் மேலே வந்து பீப்புள் எல்லோரும் ரொம்ப ஆங்கிரியாக இருக்காங்க, ப்ரொட்டஸ்ட்லாம் மேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல நேஷ்னல் எமர்ஜென்சியாக வந்துருச்சு. ரஷ்யா கிட்ட கூட இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. பிரசிடென்ட் தான் எல்லாமே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. கசகஸ்தானில் பிரசிடென்ட் வந்து ரஷ்யா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு அப்படின்லாம் நேற்று பார்த்தோம். இப்போ வந்து இன்னும் வந்து சிவிலியன்ஸ் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியெல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்க, வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து டெரரிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக என்னாச்சுன்னா, ஷூட் டு கில் ஆர்டர் அப்படின்னு பிரசிடென்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் அதுலேருந்து வந்து சில பேர் வந்து டெரரிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிலாம் டேமேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெப்பன்ஸ் வந்து சிவிலியன்ஸ் அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கலவரம் ரொம்ப இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்கள வந்து பார்த்தோன்னே ஷூட் டு கில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னு நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் வெயிட்டிங் டு பி லோடட் ஆன் கார்கோ பிளேன்ஸ் ஹெட்டட் டு கசகஸ்தான் அட் அன் ஏர்ஃபீல்டு இன் ரஷ்யா. இவ்வளோ வெஹிக்கிள்ஸ், டேங்க், அது இதுன்ட்டு போயிட்டே இருக்குது லைனாக. இது ஃபுல்லாக கசகஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரஷ்யாவிலேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதை வந்து சைனா பிரைம் மினிஸ்டர் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கசகஸ்தான் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பு வந்து நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் ஒரு எடிட்டோரியல். ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் தெரியும். ஸோ அதனால் இதில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இதில் நேற்று கூட நம்ம கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நம்ம பார்க்கும்போது நான் இதில் என்னென்ன கண்ட்ரிஸ் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அன்றைக்கி வாசிச்சிருந்தேன். ஸோ அதை வந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணுறதுக்காக கமெண்ட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ கடைசியாக இந்த நியூஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, நம்ம மதர் தெரேசா ஆரம்பித்த எம்ஓசி என்ஜிஓ, இது ஒரு என்ஜிஓ. இவங்களுக்கு வந்து எஃப்சிஆர்ஏயில் வந்து பண்ண மாட்டுறாங்க, நாடு கொடுக்கல, அனுமதி தரல ரெனிவலுக்கு அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட சர்டிஃபிகேஷன் ரெனிவலுக்கு வந்து இது பண்ணலன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எஃப்சிஆர்ஏ வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். ஸோ இவங்க கொடுத்தோன்னே என்னாச்சுன்னா இந்த இடத்துல இருக்கும். ஆன் ஃப்ரைடே எம்ஓசி
வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் அரவுண்ட் 6,000 NGOs. 6,000 NGOஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க எம்ஓசியை அப்படின்ற மாதிரி. எம்ஓசினா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. அதுதான் வந்து அன்னை தெரசாவால் அப்போ ஆரம்பித்தது. ஓகேவா? இந்த இடத்துல கூட இருக்கும், இந்த இருக்கு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் கேத்தலிக் ரிலீஜியஸ் காங்கிரேஷன் செட்டப் பை நோபல் லாரெட் மதர் தெரேசா. ஓகேவா? இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடிலாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. எஃப்சிஆர்ஏ பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம 2-3 வாட்டி வேறு பார்த்துட்டோம். ஸோ பேசிக்லேருந்து பார்த்துருக்கோம். ப்ளஸ் இதில் என்ஜிஓனா என்னென்னு வேறு நம்ம தனியாக பார்த்துருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ அதுவும் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு நம்ம நாளையோட நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.